வெல்கம் டு சிகே யூனிக் ட்ரேட்ஸ். நான் உங்கள் பிரேமலதா ஆனந்த் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஆஃப் லோட் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா 2 டைப்ஸாக இருக்குது. அதில் இன்றைக்கி ஃபஸ்ட் டைப் சொல்லித்தரேன். இப்போ பார்த்திங்கன்னா கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். யூடியூப் பார்த்து கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க என்னோடய ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் ஆரி பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் எடுத்துகிட்டு இருக்கேன். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்து கற்றுக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாம். நான் வந்து இந்த இது வந்து சி மாதிரி போட்டிருக்கேன். நம்ம நார்மலாக இந்த மாதிரி கொம்பு மாதிரி போடணும். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொம்பு மாதிரி போடணும். இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கொடி டிசைனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ப்ளவுஸ் கொடுத்துட்டு அதில் கொடி மாதிரி போட்டு டிசைன் கஸ்டமர் கேட்டாங்கன்னா இப்போ இந்த மாதிரி கொடி மாதிரி வரும். இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வர்றது வந்து கஸ்டமர் வந்து கஸ்டமைஸ்டாக கேட்பாங்க. அப்போ நீங்கள் வந்து இந்த கொடி அண்டு கொஞ்சம் ஃப்ரீ ஹேண்டாக போடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி போட்டுட்டு வருவீங்க. அப்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரீ ஹேண்டாக போடுற மாதிரி இருக்கணும். இடையில ஒரு இடத்துல ஃப்ளவர் வரும், ஒரு இடத்துல லீஃப் வரும். இந்த மாதிரி கொடி டிசைன் போடுற இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்டிச்சஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு லோட்டஸ்க்கு இதுக்கெல்லாம் நீங்கள் அவுட்லைனாக கொடுத்தீங்கன்னா அவ்வளோ நல்லா பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக இருக்கும். ஒரு லோட்டஸ் டிசைன் இல்லை ஒரு பட்டர்ஃப்ளை டிசைன் இந்த மாதிரி எடுத்து அதில் உள்ள ஃபில்லிங்காக கொடுக்காம வெளியே மட்டும் அவுட்லைனாக கொடுக்க போகிறனால இந்த ஸ்டிச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து இப்போ 2 லைன் போடுறேன். இதில் வந்து நார்மலாக பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்த்திங்கன்னா இப்படி போட்டு ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே வருவோன்னு இல்லை, சாரி ஃபஸ்ட்டு கீழேருந்து மேலே போவோம். நான் மாற்றி சொல்கிறேன். பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து கீழேருந்து மேலே போய் அப்படியே ரிட்டன் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல லூப் மாதிரி ஃபார்ம் ஆகிற இடத்துல ஒரு இது குத்துவோம். செயின் குட்டி லாக் மாதிரி போடுவோம். மறுபடியும் பக்கத்துலேயே இந்த மாதிரி போட்டுட்டு வருவோம். பட்டன் ஹோல் ஸ்டிச் கிளாஸ் வந்து தெரியாதவங்க என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள். என் கிளாஸில் ஜாயின் பண்ணியிருக்கவங்களுக்கு தெரியும். கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்செலாம் எப்படி போடுறதுன்றது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம நார்மலாக ஃபில்லிங்காக கொடுத்துட்டு இருப்போம். இது பட்டன் ஹோல் ஸ்டிச்சுன்போம். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெயினாக இது என்ன ஸ்டிச்சுன்றது தெரியும். இப்போது நம்ம இதில் எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாம். இந்த இடத்துலேருந்து நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து இங்கே வந்து நாட் போடுவோம். அப்படியெல்லாம் நீங்கள் போட வேணாம். இப்படி குத்திட்டு எடுத்துட்டிங்களா மறுபடியும் அப்படியே குத்திட்டு பக்கத்தில் அப்படியே குத்தி எடுத்துட்டு போகிற மாதிரி தான். பக்கத்தில் நீங்கள் எதுக்குமே நாட்டெலாம் போட வேணாம். அது சென்டரில் ஒரு லைன் மாதிரி வரும். உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும். அது தடவி பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். ஒரு 3D எஃபெக்ட் மாதிரி தெரியும் தடவி பார்த்திங்கன்னா.
இந்த மாதிரி நீங்கள் வந்து எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. நாட்டோ ஒரு குட்டி செயினோ லாக்கோ எதுவும் போட வேண்டியதில்லை. இப்படி நீடில் குத்தி குத்தி ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஃபஸ்ட்டு இந்த சைடு ஒரு குத்துனீங்கன்னா அதுக்கு நேராகவே ஆப்போசிட்டில் ஒரு இது பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் உங்களுக்கு. இது சென்டரில் ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இது வந்து நெருக்க நம்ம போடணும். தள்ளி போடாமல் நெருக்க போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு இதுவாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நான் இதில் எண்ணெய் போட்டுட்டு உங்களுக்கு அடுத்து கண்டினியூவாக சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைனில் நான் சொல்லித்தரேன். இந்த லைன் வந்து கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கேன். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுமேன்ட்டு தான் இந்த லைனில் சொல்லித்தரேன். இது பட்டன் ஒரு ஸ்டிச் போட்டு காமிச்சேன்ல, அந்த லைன் தான். அதில் கொஞ்சம் தள்ளி போடுறேன். ஓகேவா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு கீழேருந்து மேலே எடுக்கிறோம். மேலே எடுத்துகிட்டு மறுபடியும் பக்கத்துலேயே போயிட்டு நம்ம வந்து அடியிலையும் ரொம்ப ஃபோர்ஸாக இழுக்கக்கூடாது, இதுவாகவும் ரொம்ப இதுவாக இருக்கக்கூடாது. ஓகேவா? இந்த மாதிரி லூஸ் கொடுத்த பக்கத்தில் நெருக்கமாக போட்டுட்டு வரணும். அடியிலே இழுக்கக்கூடாது. அடியில் வந்து ரொம்ப டைட்டாக இழுத்திங்கன்னா உங்களுக்கு பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் வர மாதிரி வரும். இப்போ பார்க்க உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ நெருக்கமாக போகிறேன்றது. நம்ம நீடில் மட்டும்தான் இழுத்து பிடிக்கிறோம். த்ரெட்டை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிலாம் இழுக்க வேணாம். நடுவில் இந்த லைன் மாதிரி ஒரு லைன் ஃபார்ம் ஆகும். இது வந்து எம்போஸ்டு மாதிரி தெரியும் பார்க்க நம்மளுக்கு. ஓகேவா? எம்போஸ்டு ஒர்க்குனா அடியில் த்ரெட்டு பைப்பிங் த்ரெட் மாதிரி வச்சு எம்போஸ்டு த்ரெட் வச்சு நம்ம அதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணுவோம். அந்த மாதிரி தெரியும். நான் இவ்வளோக்கு தள்ளி போகிறனால கொஞ்சம் உங்களுக்கு தெரியணுன்றதுக்கோசம் போகிறேன். ஆனால் நீங்கள் வந்து இவ்வளோக்கு டிஸ்டன்ஸ் வைக்கக்கூடாது. இவ்வளோக்கு தள்ளி லைன் போடாமல் கொஞ்சம் கிட்ட போட்டுக்கணும். கிட்ட போட்டு இது பண்ணணும். இது பார்த்திங்கன்னா சென்டரில் இந்த மாதிரி வரும். ஓகேவா? நீங்கள் ஒரு செயின் போட்டு அந்த செயின் மேலே குத்தி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் பக்கத்தில் தான் குத்த போகிறீங்க. இப்போ ஒரு செயின் போட்டிங்கன்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு செயின் அந்த மாதிரி தான் குத்தி எடுக்க போகிறீங்க, நான் பண்ணுற மாதிரியே. ஓகேவா? இப்போ நான் அந்த சேஃப் இதில் நீங்கள் வந்து இந்த மாதிரி தள்ளி போடாமல் கொஞ்சம் நெருக்க போட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் நீங்கள் டிஸ்டன்ஸை விடணும். ரொம்ப டிஸ்டன்ஸ் விட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி தெரியும் ஸ்டிச்சஸ்ஸு. இதில் நம்ம அப்படியே எம்போஸ்டு இது ஸ்டிச்சஸ் போட்டு வரோம். ஆஃப் லோடிங் ஸ்டிச்சு கேப்பே விடாமல் ஆனால் போடணும். பக்கத்தில் நெருக்கமாக. ஃபஸ்ட்டு ஒரு சைடு குத்தி எடுக்கிறோம் நீடில். அடுத்து அதுக்கு ஆப்போசிட்லேயே நீடில் குத்தி எடுக்கிறோம். அடியில் வந்து த்ரெட்டை ரொம்ப டைட்டாகவும் இழுக்கக்கூடாது. எந்த நாட்டும் கிடையாது. குட்டி லாக்கு இந்த மாதிரிலாம் போட வேண்டிய அவசியமே இல்லை. இதில் இது வந்து இந்த மாதிரி டபுள் லேயராக போட்டு ஒரு லோட்டஸு இந்த மாதிரி இது வந்து இந்த மாதிரி டபுள் லேயராக வரைஞ்சிங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இது ஒரு அந்த டபுள் லேயராக போகிறனால ஒரு ஃபில்லிங்காகவும் இருக்கும், அவுட்லைனாகவும் இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. என்னோடய கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த சேஃப்க்கு ஒரு டிசைன் போடணும். இந்த டைப்லேயும் ஒரு டிசைன் போடணும்.
இன்னொரு டைப்பு நான் நாளைக்கு சொல்லித்தரேன். அந்த டைப்லேயே ஒரு டிசைன் போடணும். யூடியூப் பார்த்து கற்றுக்கிறவங்க நீங்கள் டிசைன் போட்டு பழகி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஒரு பின்னல் மாதிரி வரும் உங்களுக்கு. ஓகேவா? ஜடை பின்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வரும். இந்த மாதிரி கிட்ட கிட்ட நெருக்கமாக போட்டுட்டு வரணும். இந்த ஸ்டிச்சஸ் வந்து கொடி டிசைனுக்கு இதுக்கெல்லாம் இந்த ஸ்டிச் நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணலாம். பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ரொம்ப தள்ளி லைன் போடாதீங்க, கொஞ்சம் நெருக்கமாக. இப்போ நான் போடுறது உங்களுக்கு எப்படி போடுறேன்றது தெரியும். எதுவும் டவுட் இருந்தால் கேட்டு தெளிவுபடுத்திக்கோங்க. ஏன்னா யூடியூப் பார்த்து கற்றுக்கிற கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் டவுட்ஸ் இருந்தால் கேட்டுக்குவாங்க. யூடியூப் பார்த்து கற்றுக்குறவங்க வந்து அப்பப்போவே கமெண்ட் பண்ணி டவுட்ஸு கிளியர் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இது கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கேன், உங்களுக்கு கிளாஸில் சொல்லித்தரணும் புரியணுன்றதுக்கோசம். இது தள்ளி போட்டதில் உங்களுக்கு அவ்வளோவா டிஸ்டன்ஸ் வர்றதுனால அவ்வளோவா லுக்காக இல்லை பாருங்கள். இப்போ கண்டினியூஸாக போட்டிருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கும் உங்களுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இந்த லைன் ஒன்று நெருக்கமாக போட்டுக்கோங்க. இதில் போட்டிருக்க மாதிரி தள்ளி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. இது வந்து இந்த லைன் வந்து ஒரு மாதிரி கோணல் மானலாம் போகுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து ஈவனாக வரும், ஒரே லெவலாக வர மாதிரி தெரியும். கொஞ்சம் கிட்டத்தில் போட்டு பழகணும். ஓகேவா? லைன் வந்து நீங்கள் ஒரு லைன் போட்டிங்கன்னா அது கிட்டத்தில் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஈவனாக வரும். இல்லாட்டி லாங்கில் எடுத்திங்கன்னா கீழேயும் மேலேயும் தெரியும் அந்த சென்டரில் வர இது. நான் எப்படி குத்தி எடுக்கிறேன்றதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நான் பேசுகிறது உங்களுக்கு புரியலாட்டி மியூட்டில் போட்டுட்டு பாருங்கள், நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. இது வந்து சேஃப்க்கு இது டிசைன் வந்து நீங்களாக ப்ராக்டிஸ் பண்ணணும். இது ஒரு சேஃபு. நான் இன்னும் 2 சேஃப் சொல்லித்தரேன், சொல்கிறேன், அது நீங்களே ட்ரை பண்ணுங்கள். டைப் 2 வந்து நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். நிறைய பேர் கேட்குறீங்க வீடியோ எப்போ அப்லோட் பண்ணுறீங்க, என்ன டைமிங்க்கு அப்லோட் பண்ணுறீங்கன்னு. நம்ம வீடியோ வந்து 2 டேஸ்க்கு ஒன்ஸ் நைட் வந்து 9:30க்கு இல்லை 9:55 அந்த டைமில் நான் அப்லோட் பண்ணிடுவேன். மேக்ஸிமம் 9:30க்கு தான் நான் அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் வீடியோ பார்த்து கற்றுக்கோங்க.
கிளாஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம கிளாஸில் எப்போவுமே அவங்க ரொட்டீன் ஒர்க்கை பண்ணிடுவாங்க. நீங்கள் கேட்குறவங்க வந்து என்ன டைமிங்க்கு அப்லோட் பண்ணுறீங்க, நாங்கள் அப்போவே கற்றுக்கணுன்ற மாதிரி கேட்குறீங்க. உங்களுக்கு அந்த 9:30க்கு நான் அப்லோட் பண்ணிடுவேன். வீக்லி 2 டேஸ்க்கு 2 டேஸ்க்கு ஒன்றா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள். இப்போது இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு இதுவாக இருக்கும், எம்போஸ்டு ஒர்க் மாதிரி தெரியும். பார்த்தீங்கன்னா இந்த இடம் இப்படி தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடியில் த்ரெட்டு வச்சு ஒர்க் பண்ண மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஓகேவா? இதுக்கு சேஃப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எஸ் இந்த மாதிரி ஒரு லேயர் போட்டது இல்லாமல் இன்னொரு லேயர் இப்படி போட்டு பழகிக்கோங்க. இந்த மாதிரி போடுங்க. அடுத்து இந்த கொடி டிசைனில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷேப்ஸில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். திலகம் ஷேப்பு, திலகம் ஒரு லேயர் ஒன்று போட்டிங்களா, இதுக்கு அவுட்லைனாக இன்னொரு லேயர் போட்டிங்களா, இதுக்கு இடையில நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஓகேவா? அதே மாதிரி மேங்கோ, இந்த மாதிரி மேங்கோ ஷேப்பு இதுக்கு உள்ள நீங்கள் எம்போஸ்டாக கொடுக்க போகிறீங்க. ஓகேவா? இது மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஷேப் போடணும்னு தோணுதோ ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். இனிமேல் வர ஸ்டிச்சஸ் ஒவ்வொன்றும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. நீங்கள் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வரும். நான் வந்து இந்த 1 இதில் செகண்ட் 2 நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா திலகம் ஷேப்பு 3, இது 4 கொடுத்துருக்கேன். நீங்கள் இதில் இன்னும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஹார்ட்டின் இந்த மாதிரி எந்தெந்த ஷேப் உங்களுக்கு தோணுதோ அந்தந்த ஷேப்பில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி கிளாஸ் வந்து இதோட முடியுது. தேங்க்யூ.